நானா கால் நீட்டி போட்டு உட்காந்து நானா நீ கத்துற மகளுக்கு பதிலா மருமகன்னு கொண்டாந்தோம். ஆமா, எங்களை தண்ணி என்று கேட்டதுக்கு ஒண்ணு குட்டி தண்ணி எனக்கு தர்மமா தாயா. என்னமா செஞ்சோம்? என்னடா செய்யல? என்ன செய்யல? ஒரு பையன் ஒரு மருமகன் நல்லா பழைக்கணும்னு நினைக்கணும். நொல்ல கண்ணு புண்டவாயா? நொல்ல கண்ணு தேவையா? மகனும் மருமகளும் நல்லா இருக்கட்டுன்னு தாமா பெரியவன்னு நினைப்பாங்க. சரி, தண்ணின்னு கேட்டோம், ஒண்ணு கூட்டு கொடுத்தேன். பௌத்த பத்தியா இருக்காவது கூட பசிக்குதாயா? சோறு போட்டா ஒரே போடா போட்டுட்டா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டா? வேற அவரு ரசியா போட்டு போட்டு ஆக்கியா வச்சுக்கிறோம் வீட்டுல. தேவடியாடா ஆற பார்த்து தேவடியாடா என்ன தேவடியாடு சொல்லி விட்டாங்க. என்ன தேவடியாடு சொல்லி விட்டாங்களே. அதான் அக்கா இங்க பாரு, அது எங்க பாக்க பிரச்சனைக்கு தான் இந்த முந்தாடி போடுவேன். வேற எங்க சாக்கு போட்டுக்குவா மகராசி அதெல்லாம் இல்லங்காத போட்டுக்குவா. பசியா இருக்குதுமா. காலையில விடிட்டோம். உன் மருமம் யாராவது கூத்து பார்க்க வந்துக்கிறாங்களா? பள்ளியா உங்க வீடு எங்கன்னு அட்ரஸ் கேட்டது உன் மருமம் கூட சொல்லி போடுறாரு. காலையில கூட்டிட்டு போறியா? கூட்டிட்டு போய் என்ன யார் யார் பேசுறாங்களா யூடியூப்லாம் கூட்டிட்டு போ. உங்க மருமம் நல்லா வச்சுக்கிறாங்களா? இனிமே நான் நாளைக்கு வந்துடுறேன், நாளைக்கு பாத்துக்கு அப்புறம் சொல்லுவேன். ஓஹோ, நல்லா வச்சுக்கிறாங்களாமே. இந்த ஊர்ல யார் யாரு மருமகம் மாமியால் நல்லா வச்சுக்கிறாங்களோ ஐயா வீட்டுக்கெல்லாம் வர்றேன். ஆமா, இவ்வளவு பார்த்தாலும் கத்தி விட்டோம். ஆமா, குடும்பம் அம்மா
கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். கோபப்படுறாங்க மருமக அவங்கிட்ட தான் குணம் இருக்கு. கொஞ்சம் சோறாவது தருமா? அது அந்த மாமா கிட்ட சேர் வாங்கிடுவோம். போ சோறு போடுறதுக்கு கொடுத்து விடு மாமா. என் பொண்ணை நக்கணும் மாமா. சோறு வேணுமா? அப்படி உட்காரு. அத்தா இந்த பக்கமா மண்டி போடுங்க வர்றேன். ரெடி பண்றேன். ஆமா மண்டி போடுறத. ஏமா மண்டி போடுறத? அத்தை போட்டு தானே எனக்கு சாப்பாடு போடுவேன். இத்தனை நாளா அப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு சாப்பாடு மண்டி போட்டுக்காங்க. உனக்கு நீட்டா நான் போட்டு விடுறேன். பலகாரத்தோட சாப்பாடு. ஆமா இந்த வெங்களுக்கு நீ வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த நாய்க்கு சோறு ஊத்தமுள்ள நாய் சட்டி வடை சட்டி அந்த நாய் சட்டி எடுத்துட்டு வா. அப்படியே போ கடவுளே உடச்சு எடுத்துட்டு வா. சாமி என்னன்னு வேண்டது? என்னன்னு வேண்டது? ஏன் தக்காளத்தி ஆளுங்களா ஒண்ணு சாமி ஐயனார்ப்பா என்னால தப்பு இல்ல. அவன் கொண்டு வர சொன்னா நான் கொண்டு வந்தேன். ஐயனாரப்பா சொல்றவங்களுக்கெல்லாம் தப்பு. எவன் கொண்டுட்டு வந்து வைக்கிறானோ அவனைத்தான் அதிகமா கேட்கணும். தப்பு செய்யறவங்களுக்கெல்லாம் தண்டனை அதிகம் இல்ல. செய்ய சொல்லி தோன்றான் பாரு. மாமா இப்படி திரும்பி உட்காரு மாமா. என்னையா சோறு திங்கிறதுக்கெல்லாம் புதுசா திரும்பு அப்படி திரும்புகிற மண்டி போடுங்கிற. ஆமா ஏமா ஓய் நம்ம நெல்லு பொடி நெல்லு ஆக்கிட்டு வந்தோம்ல. ஓய கூதி ஆக்கிட்டு வந்தது நெல்லு. அந்த சாப்பாடு ஆக்கி வச்சுக்கிறோம். அது கொண்டு வந்து ஏய் அந்த பழைய கஞ்சி பாடுறா. 4 நாளைக்கு முன்ன காய்ச்சின பழைய கஞ்சி இருக்குதுல்ல புரோடாரியம். புரோட ஆரியத்தை போட்டு நாய்க்கு கூழ் காய்ச்சணும்ல. சத்தா இதுல காது கேட்காது. அந்த கூடு காய்ச்சன பழைய புரோடாரியத்துல கூழ் காய்ச்சன தெரிஞ்சுட்டு வா. போடாடி ஆண்டையாட்டம் முடிக்காதரா போடா. இந்த சட்டை புதுசா இருக்கா? தண்ணி கொண்டாறேன். தண்ணி கொண்டடா. ரசம் நல்லா தண்ணி மணக்குது. ரசம் நல்லா தான் மணக்கும். நல்லா பேஞ்சு கொடுப்பாங்க. கண்ணு தெரியாது சாப்பிட்டோம். அத்தை கையில கொடுமா நான் சாப்பிட்டுக்கிறோம். கையில வேண்டாம் அப்படியே குமிங்க போடு. ஒரு மகனை பெற்று நம்ம திருமணத்தை செய்து நமக்கு வந்த மருமக இந்த கண்ணில்லாத பாவியல் பாப்பான்னு நினைத்தேன்.
ஆ